ஜெபம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து தேவரீர் இந்த வேலையை கொடுத்து சுவாமி, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சத்திய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க, அதற்கு நீர் தாசனை ஆண்டவரே அடியானாக வைத்து ஆண்டவரே வழிநடத்தி வருகிற தயவுக்காகவும், கிருபைக்காகவும், உம்முடைய பேரன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகனுக்கு எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் இருந்தாலும் என் தேவன் தாமே வேண்டிய நல்ல ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து சுவாமி, இந்த வேலையிலும் கூட இந்த ஜெப நேரத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கீங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. அருமையான சகோதரிக்காக அம்மாவுக்காக இந்த வேலையில வருகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே தூய ஆவியானவர் தாமே அவர்களோடு துணையாக இருந்து அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட செஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்த காரியங்கள் ஆண்டவரே பிறருக்கு சொல்ல நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா கூட கெஞ்சுகிறோம் தகப்பனே. நாங்கள் உடைய சத்திய வசனத்தை அதிக அதிகமாய் கேட்டு அதன்படி வாழ உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஏதோ நீர் காட்டி சென்ற முன்மாதிரியான வழியிலே நடக்க அனுக்கிரகம் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, தொழுகை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இது போறதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. தெரியும் சபா. சரிங்க ஷா. ஸோ இந்த நாளின் தலைப்பு தொழுகை என்றால் என்ன? நம்ம தொழுகை குறித்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். தொழுகைன்னா அது வணக்கம் அல்லது ஆராதனை, துதித்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வேதாகமும் தொழுகைனா எதை சொல்லுது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இதை என்ன சொல்லுவாங்கன்னா 3 தூதர்களின் தூது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6 முதல் 12 வரை உள்ள அந்த வசனங்களை என்ன சொல்லுவாங்கன்னா முத்தூது, 3 ஏஞ்சல் மெசேஜ், இல்ல 3 தூதர்களின் தூதுன்னு சொல்லுவாங்க. இது முதலாவது தூதனுடைய தூது. முத்தூதுல முதலாவது தூது இது என்னன்னா, யாரை தொழுது கொள்ளணும்னா வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா யார் இந்த உலகத்தை படைத்தாரோ அவரை தொழுது கொள்ளணும். ஏன் தொழுது கொள்ளணும்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்துருச்சு. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறார். அதனால என்ன பண்ணுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. ஏன் இந்த 3 தூதர்களின் முதல் தூது இதுபடி சொல்றதுன்னா, உலகத்துல மனிதர்கள் வேற யாரையே தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுது கொள்ளக்கூடாது. யாரைதான் தொழுது கொள்ளணும் அப்படின்னா, உண்மையாக இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்த தேவனை தான் தொழுது கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, தேவன் இந்த 3 தூதர்கள்ல முதல் தூதா கடவுளை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். இது அடுத்தது 3வது தூதை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம், அதே அதிகாரத்துல 9வது வசனம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன வாதை வரப்போகுதுங்கிறது அடுத்த வசனத்துல வருது. நம்ம அதற்கு தேவையில்லை. இப்ப இதுல இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் யாரை தொழுகை செய்ய போறாங்கன்னா, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்க போறாங்க. இப்ப வணங்கினா என்னன்னா அதுவும் தொழுகை தான். முதலாவது நம்ம பார்த்தோம், யாரை தொழுது கொள்ளணும், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை தொழுது கொள்ளணும். இரண்டாவது, யாரை தொழுது கொள்ளக்கூடாதுன்னா மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னா, வணங்குறதும் தொழுகை செய்யறதும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான். அப்ப வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா என்ன பண்ணணும்னா தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம், நம்மளால பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ 2 விஷயங்களை குறித்து தொழுகையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த தொழுகைனா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது யாரை தொழுது கொள்ளணும், 2வது யாரை தொழுது கொள்ளக்கூடாது. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனோட இந்த தலைப்பின் கீழே போகலாம். போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகலாம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மீண்டுமாக எங்களை உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் தூசியும் மற்பரும் சாம்பலும் அப்படிப்பட்ட எங்களையும் தேவரீர் நினைவில் வைத்து உமது சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லாரும் உமது சத்தியங்களை தியானிக்க உதவி செய்து நடத்தி வருகிற உமது மாபெரும் தயவுக்காக, கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்புக்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல அப்படின்னு உமது சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் தேவரீர் தயவாய் கிருபையாய் மன்னித்து மறந்து நாங்கள் செய்கிற சிறிய ஜெபத்தை கேட்பதோடு இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படியாக உமது கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல சத்தியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு, நாங்கள் பரலோக பாதையில் நடப்பதற்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையில் நடத்தும்படியாக நாங்கள் இடத்தில் கெஞ்சுகிறோம். சாமி, தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து நாங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தரும்படியாக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம ஒரு 5 வசனங்களை வாசிப்போம். இந்த 5 வசனங்கள்ல இருந்து நம்ம தொழுகை என்றது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வசனங்களை வாசி முடிக்க போறோம். அவ்வளவுதான். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். இந்த சேத்துங்கிறது யாருன்னா ஆதாமுடைய பையன். அதாவது முதல் பையன் யாருன்னா காயின், 2வது பையன் ஆபேல். இந்த காயின்ங்கிறது யாரு பக்கம் போயிட்டான் அப்படின்னா சாத்தான் பக்கம் போயிட்டான். ஆபேல் யாருடைய பிள்ளையா இருக்கிறான்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். இந்த காயினை வச்சு சாத்தான் என்ன பண்றான்னா ஆபேலை காலி பண்ணிடுறான். இப்போ அங்க ஆதாம் ஏவாளுக்கு தேவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரிசு இல்லை. யாரு? அவருடைய பிள்ளையா இருந்தா ஆபேல் போயாச்சு. இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு இன்னொரு குழந்தைய கொடுக்குறார். அவன் பேரு தான் சேத்து. அந்த சேத்துக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு என்னன்னா ஏனோஸ். அப்ப சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா பாத்தீங்கன்னா அப்பதான் என்ன பண்றாங்க, முதல்ல மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்ப தொழுது கொள்றது எதை தொழுது கொள்றாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். இது முதலாவது வசனம். 2வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா எதை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிப்புக்குள்ள போவான். யார் ரட்சிக்கப்படுவானா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவானா ரட்சிக்கப்படுவான். இப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? தேவன் சொல்லியிருக்கார். முதலாவது கருத்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அப்பொழுதுதான் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். யாரு? மனிதர்கள் உலகத்துல. 2வது பார்க்கணும் அப்போஸ்தலர் 2ல கர்த்தருடைய நாமத்தை யாரு தொழுதுகிறாங்களோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப தொழுகைங்கிறது எதை நம்ம தொழுது கொள்ளணும்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இது 2வது வசனமா நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 14வது வசனம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இது யாரை குறித்து பேசுதுன்னா சவுல குறித்து, பவுல்ங்கிற சவுல குறித்து பேசுற விஷயம். அவன் என்ன பண்றான், யார்கிட்ட அதிகாரம் பெற்றிருக்கான்னா பிரதான ஆசிரியர்கள்ட்ட அதிகாரம் வாங்கிட்டு இருக்கான். யார? கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி. இங்க அவங்க என்ன சொல்றாரு, அனனியா என்ன சொல்றான்னா இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி. அப்ப யார டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சாத்தான் அப்படின்னா யாரு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ. இப்போ 3 வசனம் பார்த்திருக்கோம். இந்த 3 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல், அப்படிதான் இந்த 3 வசனங்களே வருது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இங்கேயும் எதை சொல்லுதுன்னா, எதை தொழுது கொள்ளணும்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். 4 வசனங்களை பார்த்திருக்கோம். இந்த 4லயும் என்ன சொல்றாரு தேவன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். இப்ப கர்த்தருடைய நாமத்தை தான் எழுதினா பண்ணணும்னா தொழுது கொள்ளணும். இன்னொரு வசனம், 5 வசனங்கள். சகரியா 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி
பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ இங்க என்ன தேவன் சொல்றாருன்னா, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். யாரு என் நாமத்தை தொழுது கொள்றாங்களோ அவங்களதான் நான் என்ன சொல்லுவேன், இது என் ஜனன்னு சொல்லுவேன். அவர்களுடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன். அப்போ யார தேவன் என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்றாரு, என் ஜனம்னு சொல்றாருன்னா, யாரு அவரு நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ, இல்ல அவங்களுடைய ஜபத்தை தான் கேட்பேங்கிறாரு, அவங்களுடைய விண்ணப்பத்தை தான் கேட்பேன், அவங்களதான் என்ன சொல்றாருன்னா என் பிள்ளைங்க என் ஜனம்னு என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம கடந்த 5 வசனங்களை பார்த்தோம். இந்த 5 வசனங்களும் எதை குறித்து பேசுதுன்னா, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா நாமம்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இல்லை இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு இந்த உதாரணத்துக்கு வரலாம். இப்ப நாமம்னா என்ன? வேதாகமம் நாமம்னு எதை சொல்லுகிறது? யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்களை வாசிக்கலாம். இதுல நாமங்கிறதுக்கு என்ன அப்படின்ற விளக்கம் வரும். அப்பொழுது அவன்கிறது யாருன்னா மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே தேவன்கிட்ட என்ன சொல்றான்னா, உங்களுடைய உண்மையை நான் பார்க்கணும், அதான் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். யார்கிட்ட கேட்கிறான்? மோசே தேவன்கிட்ட கேட்கிறான். அதற்கு அவன் கேட்டது உங்களை நான் பார்க்கணும், அவ்வளவுதான் கேட்கறது. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தயையை எல்லாம் நான் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். மோசே கேட்டது உங்களை நான் பார்க்கணும். அதற்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, எப்பா என் தயைனா என்ன? என்னுடைய கிருபையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி நான் என்னுடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். அவங்க கேட்டது மகிமையை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தை உனக்கு சொல்லுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. யாத்திராகமம் 33, 18 மற்றும் 19 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, மோசே நான் உங்களை பார்க்கணும்னு கேட்கிறான் தேவன்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தை உனக்கு சொல்றேன், என் நாமத்தை என்னை நான் என்னோட நாமம்னா என்ன நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். அப்ப மகிமை ஈக்குவல் டு நாமம். இந்த 2 வசனங்களும் சொல்றது இதுதான். அடுத்தது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மோசே கேட்டது மகிமையை பார்க்கணும். இப்ப என்ன பண்றாரு தேவன்? அவன்கிட்ட மேகத்துல இறங்கி அவன்கிட்ட என்ன பண்ணார்? தன்னுடைய நாமத்தை கூறுகிறார். இப்ப நம்ம அங்க பார்க்கிறோம் 5 வசனங்கள்லயும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இங்க என்ன பண்றாரு? அவருடைய நாமம்னா என்னன்னு கூறுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இதுதான் அவருடைய நாமம். அப்போ இந்த நாமங்கிறது என்னன்னா அவருடைய கேரக்டர். இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம். இது அவருடைய கேரக்டர். அப்போ கர்த்தருடைய நாமம்னா என்னன்னா அவருடைய கேரக்டர் தான் தேவன் என்ன சொல்றாருன்னா அவருடைய நாமம்னு சொல்றாரு, அவருடைய மகிமைன்னு சொல்றாரு. இப்போ இந்த உலகத்துல காட் இஸ் லவ்ங்கிற மாதிரி கடவுள் அன்பானவர். அந்த அன்பானவர்ங்கிறதுக்குள்ளதான் இது எல்லாமே வந்துருது. அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். நம்ம அன்றாடம் செய்யறோம், எவ்வளோ தவறுகளை செய்யறோம், அதெல்லாம் என்ன பண்றாருன்னா நீடிய சாந்தத்தோட அவர் மன்னிக்கிறார். மகாதயை உள்ளவர், சத்தியம் உள்ள உண்மை உள்ள தேவன். இதுதான் அவருடைய நாமம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரியார் கருப்பு சட்டக்காரங்க இருக்காங்க, பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா கடவுள் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள் இல்லை. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற அவங்க ஒருத்தரை கும்பிடுறாங்க. எப்படி கும்பிடுறாங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்றோம், தேவனுடைய நாமம்னா என்ன அப்படின்னா அவருடைய கேரக்டர் தான், அவருடைய கொள்கைகள். இதுதான் அவருடைய கேரக்டர். என்னன்னா அவருடைய கொள்கைகள். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். இது அவருடைய கொள்கை, அவருடைய கேரக்டர், அவருடைய குணம். அப்போ இதே தான் அவருடைய அந்த கருப்பு சட்டக்காரவங்களும் அவங்களே கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு அவங்க வணக்கம் செலுத்துறாங்க. அது அவருடைய கொள்கை. அவருடைய கொள்கை என்னன்னா கடவுள் இல்லை, மனுஷன் என்னன்னா கடவுளை மற. இந்த கொள்கையை ஃபாலோ பண்ற அவங்க இன்டைரக்டா என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு தொழுகையை செலுத்துறாங்க. இது போலதான் உலகத்துல கடவுளா கும்பிடுற ஒவ்வொருத்தரையும்
இப்போ எத்தனை பேர் ஒரு சாமியார், இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார் இருக்காரு, இல்ல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கும்பிடுறாரு, இந்த என்ன பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில ஒரு ம- மகரிஷி ஒருத்தர். அப்போ அவங்க வந்து இன்டைரக்டா என்ன பண்றாங்கன்னா தொழுகை செய்யறாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த கொள்கைகள்ங்கிறது என்னன்னா அவங்களுடைய கேரக்டர். அப்போ உலகத்துல மனிதர்கள் எல்லாரும் யாரையோ ஒருத்தரை, இப்ப ராமலிங்க அடிகளார ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க. உயிர்களை கொல்லக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஒளிங்கிறது கடவுளுங்கிறது அந்த ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அப்போ அவருடைய கேரக்டரை ஃபாலோ பண்றவங்க அவங்கள இன்டைரக்டா அவருக்கு தொழுகை செய்யறாங்க. அதே போலதான் கருப்பு சட்டக்காரவங்களும் இல்ல யாரா உலகத்துல யாரா இருந்தாலும் சரி. அப்போ தொழுகை அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணி அதை வெளிப்படுத்துறது. டைரக்டா சொல்ல போனா தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நான் வாழ்கிறேன்னா நான் வந்து அவரை தொழுது கொள்ளுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேவனுடைய தொழுகை என்றால் என்னன்னா நான் அவர் கேரக்டரோட வாழ்றேன்னா, நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், இல்ல வேதம் வாசிக்கிறேன், இல்ல நான் பிரசங்கமே பண்றேன், இல்ல நான் பாட்டு பாடுறேன், இதெல்லாம் நான் கடவுளை தொழுகை செய்யறேன்னா இதெல்லாம் தொழுகை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு பாட்டு, அவ்வளவுதான். அப்போ என்கிட்ட அந்த கேரக்டர் இல்லாம, அந்த கடவுளுடைய குணம் இல்லாம, அந்த மன்னிக்கிற குணம் இல்லாம, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற, அந்த சகித்து கொள்ளுகிற, அந்த விட்டு கொடுக்கிற, இல்ல அன்பு செலுத்துகிற அந்த குணம் இல்லாம நான் என்னதான் வேதத்தை வாசிச்சாலும் சரி, நான் மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் பைபிள் ஸ்டடி எடுத்தாலும் சரி, இல்லை நான் எதை பண்ணாலும் அது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல் ஆகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தொழுகை என்றால் என்னன்னா அவர் குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறையை தான் என்ன பண்றோம், கடவுள் என்ன சொல்றாருன்னா தொழுகை செய்யறது. அப்ப நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு அப்துல் கலாமை ஃபாலோ பண்றேன்னா அப்துல் கலாமுடைய கொள்கைகளை நான் ஃபாலோ பண்றதா அர்த்தம். அப்போ நான் அப்துல் கலாமுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணாதான் நான் அவருடைய சீடர். அது மாதிரி நான் யாருடைய சீடரோ அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணணும். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய அந்த கேரக்டர் நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். அப்ப தொழுகை என்றால் என்ன? தேவனுடைய குணத்தை, அவருடைய கேரக்டரை என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இதை வந்து தொழுகைன்னு சொல்றோம். இப்ப தேவனுக்கு சாட்சியாக நான் வாழ்றேன் அப்படின்னா, தேவனுக்கு சாட்சியாக வாழ்றேன்னா தேவனை என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிப்படுத்துறேன். கிறிஸ்துவ வெளிப்படுத்துறது தான் அந்த வாழ்க்கை. சோ இதுதான் நம்ம தொழுகை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆராதனை என்னன்னா தொழுகை, வணக்கம்னா என்ன தொழுகை, நம்ம எல்லாமே தொழுகை குறிக்கிறது. அப்போ எது தொழுகைன்னா நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுனா என் உடல்ல நோய் நொடி இல்லாத அப்படி கொடுக்கறதா, அந்த மாதிரி இதோட அர்த்தம் இல்லை. என்கிட்ட எந்த ஒரு மற்ற பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லாம தேவனுடைய குணத்தோட நான் தேவனுக்கிட்ட வந்து நிக்கிறது, தேவன்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கறது தான் என்னது ஜீவ பலியா நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வரணும். அதுதான் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் உண்மையான தொழுகை, அதுதான் கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்றோங்கிறதுக்கான அர்த்தம். அப்ப ஏன் இதை பத்தி தேவன் சொல்லுகிறார்? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இந்த உலகத்துல மிருகம்னா ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. ராஜ்யம்னா அதுல ஒரு ராஜா. அந்த ராஜா கடவுளை எதிர்த்து நிக்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நான் ஒரு தொழுகை செய்யறேன்னா அது யாருக்கு தொழுகை போக போகுதுன்னா இன்டைரக்டா சாத்தானுக்கு போக போகுது. இது 2 வசனங்கள் தான் சொல்லுது. இப்போ இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் ஒரு தொழுகை முறைக்குள்ள போக போறாங்க. அதாவது கடவுளை விட்டுட்டு வேற ஒரு தொழுகை முறைக்குள்ள யாருன்னா பூமியில் உள்ள யாவரும். அந்த மாதிரி நம்ம போகாம இருக்கணும்னா நாம சரியான அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற முறைக்குள்ள வரணும்.
அப்படி இல்லைன்னா இந்த மெஜாரிட்டியான கூட்டத்துக்குள்ள நம்மளும் போயிடுவோம். இப்போ நம்மள்ட்ட கடவுளுடைய குணம் இல்லைன்னா நாமளும் இன்டைரக்டா இந்த மிருகத்தை தொழுகை செய்கிறவர்களாக ஆகிடுவோம். என்கிட்ட அந்த கடவுளுடைய குணம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கத்துல வந்துடுறது மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ கரெக்டா நம்ம இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல இப்போதைக்கு மக்கள் எதை பெருசா நினைக்கிறாங்க, எதை அவங்க தேவனா நினைக்கிறாங்கன்னா பிலிப்பியர் 3:19 சொல்றது போல அவர்களுடைய முடிவு அழிவு. பவுல் சொல்றாரு அவருடைய தேவன் வயிறு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையா வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா தேவன் அதிகம்னாரு சாப்பாடு தான் இப்ப வந்து தேவன். ஏன்னா நம்ம பாக்குறோம் ஆதியாகமத்துல எதுல அவன் விழுந்து போறான் அப்படின்னா அந்த ஆதாமும் ஏவாளும் சாப்பாடை வச்சுதான், அந்த பழத்தை வச்சுதான் அவங்களுக்கு காலி பண்றாங்க. அடுத்தது ஏசா யாக்கோபு பாத்தீங்கன்னா அவனும் அந்த சாப்பாட்டுல தான் விழுந்து போறான். இங்க சாப்பாட்டை ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா தானியேல் ஜெயிக்கிறான். அவங்க ராஜ சாப்பாடை வேணான்ட்டு என்ன பண்றான்னா வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றான். இங்க இயேசு கிறிஸ்துக்கும் சாப்பாட்டு பிரச்சனையை தான் சாத்தா கொண்டு வந்து வைக்கிறான். இப்ப நாளைக்கு நமக்கும் சாப்பாட்டுல தான் பிரச்சனை வைப்பான். இப்ப இந்த உலகத்துல இன்றைக்கும் மக்கள் எதுல விழுந்து போறாங்கன்னா சாப்பாடுன்னா வயிறு அப்படின்னா பணம் காசு. இப்ப இன்னைக்கு எத்தனையோ சபையில உள்ள போதகர்கள் இல்லை அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உண்மையான தேவன், அந்த தேவனுடைய குணங்கிறத விட எல்லாருமே இந்த பணம் காசு அது பின்னாடி தான் போறாங்க. இப்ப அந்த மாதிரி போகாம அவருடைய வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம போகாம நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைக்குள்ள வரணும். பிலிப்பியர் 2:5-6-7-8 என்ன சொல்லுது அப்படின்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை, அவருடைய கேரக்டர் நமக்குள்ள இருந்தாதான் நம்மளால பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். இப்போ அந்த ஒரு நிலைக்குள்ள நம்ம வருவோம். இப்போ தொழுகைனா என்னன்னா கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறது. வெறும் ஆலயத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வருவதற்கு நம்ம தேவனிடத்துல நடத்த வேண்டுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவியானவருக்காக ஜெபிப்போம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறு குழுவாக இணைந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சாயலாக உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆண்டவரே உண்மை மொத்தமத்தோடு ஜீவிக்க தேவன் எங்களுக்கு பலன் தாரும், கிருபைகளை தாரும் சுவாமி. ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளும் சுவாமி. உமக்கு என்று உண்மை முத்தத்தோடு நாங்கள் உலகத்துல ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும். ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தாசனை உடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். கர்த்தர் நீர் அவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனதுல ஆண்டவரே மன தைரியத்தை நீர் அவர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலில் அந்த மகன் செய்யும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் மகனோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் மகனை தேற்றுவீராக, மகனை பலப்படுத்துவீராக, நீர் ஆறுதல் படுத்துவீராக சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நிழலிலே ஆண்டவரே மகனை கர்த்தாவை மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய சட்டைகளின் கீழே கர்த்தாவை மகனை மறைத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. நீர் பலன் தரும்படியாய் செபிக்கிறேன். மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மகன் மீது முழுமையாக இறங்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கர்த்தாவே அருமையான தாயார் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர் படும் வேதனைகளை நீர் அறிவீர் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ கர்த்தாவே நீர் ஆண்டவரே தாயாரை உம்முடைய சித்தத்தின்படி நீ நடத்தும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஜீவனை கொடுக்க வல்லவர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதை தாயாருடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. நீ தாயாரை முழுமையாக பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி கர்த்தாவே. நீரே ஆண்டவரே தாயாரே, நீர் ஆண்டவரே
அப்பா உம்முடைய வல்லமையினாலே மூடி மறைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி உம்முடைய கருத்துல நான் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். விரைவில் குணமடைய சுகமடைய கர்த்தர் கிருபை செய்யும். இம்மட்டுமாக நீர் கொடுத்த எல்லா சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா மெடிக்கல் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட வகையில கர்த்தாவே என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விசை நீர் இறக்கம் வைத்து ஆண்டவருடைய தழும்புள்ள கரத்தினாலே சகோதரி தொட்டு ஆண்டவரை விரைவில் குணமடைந்து சுகமடைந்து ஆண்டவரை புதிய ஜீவனை கொடுத்து கர்த்தாவை நீர் மகளை நீர் எழுப்புவதற்காக நன்றி செலுத்தின வல்லமை முழுமையாக மகள் மீது இறங்குவதற்காக நன்றி இயேசு சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பீராக வழிநடத்துவீராக. அப்படியாக பிள்ளைகள் 2 பேர்த்தையும் கரத்தில் ஒப்பு கொடுங்க சுவாமி. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய பிள்ளைகளுடைய கல்வியிலுடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க தாவே. குடும்ப சூழ்நிலையில ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் ஆட்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உடைய பலத்தினாலே ஆண்டவரை நீர் இடைக்கட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். பிள்ளைகள் தன்னுடைய கல்வியில முழுமையாக கவனம் செலுத்த தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து நீர் வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். அந்த குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவரை உடைய தூதலை கொண்டு வேலை அமைத்து பாதுகாத்துக்கணும். உடைய பரிசுத்த அக்னி சூழ்ந்துள்ளட்டும் ஆண்டவரே. உடைய மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அந்த குடும்பம் முழுவதுமாக ஆண்டவரை மறைத்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய கிருபைக்குள்ள அந்த குடும்பத்தை முழுமையாக நீர் வைத்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறேங்க தாவி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அந்த கூடுகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவையை சந்திப்பீராக. நீர் வழிநடத்து சுவாமி. மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் இந்த கூடுகையில வந்து கலந்து கொள்ளும் வரை ஆண்டவருடைய தெய்வீக அன்பு எங்களை இணைத்துக் கொள்ளட்டும். உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்க வேண்டிய ஜெபிக்கிற சுவாமி. இந்த வல்லமையான கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்து ஒப்புடுகிறேன். நீர் ஆசீர்வதி இங்க வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.